டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ரெண்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ரிசல்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பருக்கு நேராக வந்து ரிசல்ட்டோட மொத்த மார்க் கொடுத்துருப்பாங்க. தமிழில் எத்தனை மார்க்கு, டோட்டல் எவ்வளோ மார்க்கு, கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரேங்க் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓவரால் ரேங்க் எவ்வளோ, கம்யூனல் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோட நேமு, அப்புறம் போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஏஓ அதுக்கான போஸ்ட் கோடு. அடுத்து கீழே வந்து டைப்பிஸ்ட்டு 1க்கான போஸ்ட் கோடு என்னென்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே டைப்பிஸ்ட்டு 2ஓடது. இந்த மாதிரி செனோ டைப்பிஸ்ட் 1, செனோ டைப்பிஸ்ட் 2, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு. அந்த போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அடுத்து கீழே வந்து அந்த பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் எடுக்கணுன்னா கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் வந்து ப்ரிவியூ ஆகும்.